கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேலையிலும் கூட நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளலைன்னா, அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றலைன்னா நமக்கு சாபம் வரும். எப்பேற்பட்ட சாபங்கள் நம்ம பார்க்கலாம். உபாகமம் 28:43, 44, 45 வசனங்களை பார்ப்போம். உன் மத்தியில் அந்நியன் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்படுவாய். அதாவது அதுவோ பெரிய காரியம்தாங்க. அந்நியன் தான் உயர்ந்திருப்பான், நம்ம என்ன பண்ணுவோம்? தாழ்த்தப்படுவோம். அது ஒரு அவமானம், நிந்தை தானே. மற்றவரை உயர்த்த செஞ்சுடுவார், நம்மளை தாழ்த்தி போடுவார். அதுக்கு காரணம் தேவனுடைய சாபம். நீ அவனுக்கு கடன் போடுவாயின்னு சொல்கிறார் 44வது வசனத்தில். நம்ம கடன்காரனாக இருப்போமா, அவன் மற்றவங்களுக்கு நம்ம கடன் படுவோமா? அப்போ பாருங்கள், அது ஒரு சாபம் தான் நம்மளுக்கு. எப்போதும் கடன்காரனாக இருக்கிறது அது பெரிய சாபம். அடுத்தது பாருங்கள், நீ கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பார்த்திங்களா? அழியும் மட்டும் நம்ம அழிஞ்சு போகிற வரையும் இந்த சாபங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா? எப்படி? அந்நியன் உயர்ந்திருப்பானா, நம்ம தாழ்த்தப்படுவோமா, அவனத்தில் நம்ம கடன் வாங்குவோமா? இது எப்போ எது வரையிலும் இருக்குமா? 45வது வசனத்தில் 28-45 நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடிக்குமா? எவ்வளோ பயங்கரமான சாபம் பார்த்தீங்களா, ஆண்டோடைய சாபம். அதுக்கடுத்தது நீதிமொழிகள் 22:7 கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீதிமொழிகள் 22:7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நாம் கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மனிதர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம அடிமையாக தான் இருக்கணும். கடன் கொடுத்தவனுக்கு நம்ம அடிமையாக தான் போகணும். அதனால என்ன செய்யக்கூடாது? கடனே வாங்கக்கூடாது. அதனால தான் தேவன் நம்மை புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுத்தார். தேவன் நமக்கு விரோதிகளை எழுப்பினார். புறஜாதிகளை கடன்பட்டு சாபத்துக்குள்ளானார்கள். நம்ம யார்? மற்றவங்கக்கிட்ட சாபத்துக்குள்ளாகிறோம். மற்றவங்கக்கிட்ட கடன்பட்டு நம்ம சாபத்துக்குள்ளாகிறோம். இவை எல்லாத்தையும் விட்டு நம்ம நீங்கி போனோம்னா தேவன் நமக்காக புறஜாதிகளுடைய எதிரியாய் நின்று யுத்தம் பண்ணுவார். நமக்காக அவர் என்ன செய்வாராம்? எல்லாவற்றையும் நீக்கி நம்ம கட்டளைகளை கை கொள்ளும்போது எல்லாவற்றிலும் நம்மளுக்கு விடுதலை தந்து புறஜாதிகளுடைய எதிரியாய் நின்று புறஜாதிகளுக்கு எதிரியாய் நின்று நம்மளுக்கு யுத்தம் பண்ணுவாராம். அப்போ யுத்தத்துக்கு தேவனே யுத்தம் பண்ணி நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் தாமே பாதுகாப்பாராக. இந்த வசனங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவர்களுக்கு சாபம் ஏற்படாது, நமக்கு சாபம் வராதபடி அவருடைய கட்டளையிலும் கற்பனைகளையும் கை கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.